என்னடா சொல்ல வராமோ? அதுக்கு என்ன அர்த்தம்? அவரவர் பிராரப்த பிரகாரம், அதாவது இந்த ஜென்மத்து விஷயங்கள் முன்ஜென்ம வினை காரணமாக தான் நடக்குது. அதுக்கு தான் பிராரப்தம்னு சொல்லுவாங்க. போன ஜென்மத்தோட தொடர்ச்சி தான் இன்னியோட வாழ்க்கை. எது நடக்காதுன்னு தீர்மானிக்கப்பட்டதோ அதை எத்தனை முயற்சி செய்தாலும் நடத்த முடியாது. எது நடக்கணும்னு இருக்கோ அதை தடை செய்யவும் முடியாது. இதுதான் முடிவு, இதுதான் இறுதி நிலை, இதுதான் சத்தியம். அதனால மௌனமா இருக்கிறதே நல்லது. அதாங்க பகவான் சொன்னதோட அர்த்தம். வாழ்க்கையோட தன்மைய இதை விட அழகா யாராலங்க எடுத்துக்காட்ட முடியும்? தந்தைக்கு உபதேசம் பண்ணவர் முருகன்னா, தாய்க்கு உபதேசம் பண்ண இவரும் ரமணர் வடிவத்துல இருக்கிற முருகன் தானுங்க. கத்திரிக்காய் கறியெல்லாம் பண்ணி போடுறேன்னு அம்மா கதறி கதறி அழுதா. என்னெல்லாமோ பேசி அந்த பிஞ்சு மனச இலக வைக்க பார்த்தா. ஆனா புல்ல மசியல. நிராசைதான் மிஞ்சிச்சு. மௌனம்தான் ஜெயிச்சுது. பகவான், என்ன தயங்கிட்டே நிற்கிறீள்? உட்காருங்கோ. ஒன்னும் இல்ல. எதுலேயுமே ஒன்றும் இல்லை, இந்த உலகமே ஒன்றும் இல்லை. இதைத்தானே நான் வருஷ கணக்கா சொல்லிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுண்டா போறோம். பகவான், நீங்க சொல்ற ஒன்னும் இல்ல வேற, நான் சொல்ற ஒன்னும் இல்ல வேற. வேறையா? வேற வேறேன்னு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். அந்த ஒன்னத்தான் நாம பின்னப்படுத்தி பல விதமா பல ரூபமா பார்த்துட்டு இருக்கோம். ஒன்னும் இல்லாதத ஏதோ இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம். நான் யாருங்கிற ஆத்ம விசாரம் வந்தா எல்லாமே பரபிரம்மம் தான் புரிஞ்சுட்டு அப்புறம் அதோட ஐக்கியம் ஆயிடலாம். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லையே பகவான். வாஸ்தவம் தான். ஆனா அதுக்குண்டான முயற்சியை எடுக்கலன்னா எப்படி அடைய முடியும்? தெரியாத விஷயங்களை தெரிஞ்சிக்க முற்படணும். எனக்கு தெரியாது, எனக்கு வராதுன்னு கைவிட்டுட்டா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சரி, அதை விடுங்கோ. நீங்க சொல்ல வந்த அந்த ஒண்ணும் இல்லை, அது என்ன? அதை சொல்லுங்கோ. என்ன இருந்தாலும் பெத்தவா இல்லையா? ஒரு 2 வார்த்தையாவது பேசியிருக்கலாமே பகவான். இல்ல இல்ல, ஒன்னும் இல்ல. நீங்க இப்படி தயங்கி தயங்கி கேட்கறத பார்த்ததும் எனக்கு அந்த கீரை பாட்டி ஞாபகம் தான் வருது. தினமும் எனக்கு கீரையை சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பா. நான் சாப்பிட்ட அப்புறம்தான் அவ சாப்பிடுவா.
ஏன் தாங்கிண்டே நிக்கிறேன்? பிராமணசாமி, சொல்லுங்கோ. ஊரெல்லாம் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கீரை கிடைக்கல. பிராமணசாமி காக்கி போட இன்னைக்கு எதுவுமே இல்ல. இந்த தண்ணி தான் ஆகாரம். எதுக்கு நீராகாரம்? கீரையே சமைக்கலாம். உங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரியும், அதான் மரத்துல இருந்து பறிச்சு வச்சிருக்கேன். இங்கேயே அடுப்பு மூட்டி சமைக்கலாம். இந்தாங்கோ. பிராமணசாமி, நீங்க எல்லாம் தெரிஞ்சவரு, உங்களுக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சேன். தோ நொடி பொழுதுல ஆக்கிடுறேன். நான் தான் கீரைப்பாட்டி. எல்லாரும் என்ன கீரைப்பாட்டி கீரைப்பாட்டின்னு கூப்பிட்டு அந்த பேரே எனக்கு நிலைச்சு போச்சு. சொந்த ஊரு வந்தவாசி கிட்ட இருக்கிற தொள்ளாரங்கிற கிராமம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாமரத்து குகையில தங்கி நம்ம பிராமணசாமிக்கு பலவிதமான கீரையை சமைச்சு போடுற அருள் எனக்கு கிடைச்சது. சாமி விருப்பாட்சி குகையில தான் இருப்பாரு. கீழேந்து மலை ஏறி நான் இது வரைக்கும் வருவேன். என் உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் நான் இதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி இருந்தபோது ஒரு வாட்டி என்ன நடந்துச்சுன்னா, ராத்திரி வேளை. அப்போ அந்த கீரை பாட்டி ஆலமரத்து குகையில தங்கி இருந்தா. சில திருடர்கள் பாட்டி கிட்ட நிறைய பணம் இருக்குன்ற எண்ணத்துல அந்த குகைக்குள்ள புகுந்துட்டா. அவளை பார்த்த பாட்டி அதிர்ந்து போய் அப்படின்னு கூச்சல் போட்டா. பக்கத்துல நமச்சிவாயன் குகையில நான் இருந்தேன். பாட்டியோட சத்தம் கேட்டதும் இதோ வந்துட்டேன் பாட்டி அப்படின்னு நான் வெளியில வந்தேன். என்ன பார்த்ததுமே திருடர்கள்லாம் ஓடி போயிட்டா. பகவானுக்கு அப்ப வயசு 17-18 இருக்கும். மௌனமா இருந்த காலகட்டம். அபயம்னு குரல் எழுப்பினவங்களுக்கு ரக்ஷகனா இருந்து ஆறுதல் அளிச்சிருக்காரு. கீரைப்பாட்டியோட மனப்பூர்வமான தொண்டோட பலன்தான் மறுபிறவியில பசு லக்ஷ்மியா பிறந்து பகவானுடைய அன்பும் கருணையும் கிடைச்சதா எல்லாரும் சொல்லுவாங்க. நம்மெல்லாம் ரமணரை ரொம்ப நம்புறோம். ரமணர் மூலியமா அஸ்வினியோட எயில்மெண்ட்டை குணப்படுத்திடலான்னு அம்மா ஆழ்ந்த நம்பிக்கையில இருக்கா. அதே மாதிரி ரமணர் மேல அதீத பக்தி கொண்ட ஒரு டாக்டர் இருக்கார். அப்படிப்பட்ட டாக்டர் கிட்ட நாம போய் காட்டலாம். He is none other than Dr. Anand, the president of Ramanashramam. Of course, இந்தியாவில் அவர் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. 20 வருஷம் அமெரிக்காவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார். நான் தனிப்பட்ட முறையில் அவர் அணுகி அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னன்னா, அவர் இப்போ பிரசிடென்ட் ஆஃப் ரமணாசிரமம். அதோட ரமண பகவானோட வம்சாவளியில வந்து வரவர். அதனால நம்ம ரிப்போர்ட் அவர்கிட்ட அனுப்பிச்சு அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கறதா நல்லதுன்னு எனக்கு தோன்றுது. ரொம்ப நல்ல சஜஷன். திடீர்னு இப்படி எப்படி நான் தோணித்து உங்களுக்கு? எல்லாமே பகவான் ரமணரோட அனுகிரகம் தான். அப்பா, வாட் யூ செட் இஸ் ரைட். ஐ திங்க் எல்லாருமே லெட்ஸ் கன்கர் வித் திஸ். இதுல இன்னொரு விஷயம் ஒரு வியாதியோ உபாதையோ ஏற்படுறதுன்னா பாதி மெடிக்கல் பாதி மனோ ரீதியானது. எஸ், யூ ஆர் ரைட். இது நிறைய பேருக்கு பொருந்தும். அதனாலதான் அஸ்வினி கிட்ட மனோதிடம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன். சமஸ்கிருதத்துல ஒரு வசனம் உண்டு, எத் பாவம் தத் பவதி. அதாவது நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாவே நாம மாறிடுவோம் அப்படின்னு. நமக்கு குணமாயிடும் 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 அப்படின்னு நினைச்சோம்னா நாம ஆட்டோமேட்டிக்கா குணமாயிடுவோம். இது எல்லாமே சைக்காலஜிக்கலா ஏற்படக்கூடிய ஒண்ணு. ஒரு உதாரணம் சொல்றேன். இது பழைய காலத்து கதை தான். ஒரு சந்தர்ப்பத்துல என்னாச்சுன்னா, ஒரு ராஜா தான் ஒரு சின்ன ஓனான முழுங்கிட்டதா சைக்காலஜிக்கலா ஒரு ஃபீலிங் வந்துட்டான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அமைச்சர்கள்லாம் சொல்லி பார்த்தாலாம்.
ஆனா அவர் எதையுமே ஏத்துக்கலையாம். இல்ல அது வயித்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு கண்டினியூஸா சொல்லிட்டு இருந்தாராம். அது மட்டும் இல்ல, அது என் உடம்ப பாதிக்கிறது, என் உயிருக்கே ஆபத்து வந்துடுதுன்னு பீதி அடைஞ்சிட்டாராம். ஒரு கட்டத்துல நான் செத்து போயிட போறேன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாராம். அவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு ஒத்தருக்குமே தெரியலையாம். அவரோட மனப்பிரமைய எப்படி கியூர் பண்றதுன்னு தெரியல. மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தும் இல்ல எனக்கு சரியாகலன்னு சொல்லிண்டே இருந்தாராம். அப்போ ராஜாவோட மருத்துவர் ஒரு ஐடியா பண்ணாராம். அது என்ன ஐடியா தெரியுமா? அதாவது மெழுகால ஒரு சின்ன ஓணான தயார் பண்ணாராம். ராஜாவுக்கு வாந்தி வர மருந்து கொடுத்தாராம். ராஜா கண்ணை மூடிண்டு வாந்தி எடுக்கிறச்ச அந்த மருத்துவர் ஒளிச்சு வச்சிருந்த அந்த ஓணான அதுல போட்டுட்டாராம். மகாராஜா, இத்தனை நாள் உங்க வயித்துக்குள்ள இருந்த ஓணான் வெளியே வந்துட்டு பாருங்கோ அப்படின்னாராம். அத பார்த்ததும் ராஜாக்கு ஏக சந்தோஷமா, நாம குணமடைஞ்சிட்டோம் அப்படின்னு. சோ நம்ம வாழ்க்கையில மனோரீதியா பல பாதிப்புகள் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா, ஒரு மாத்திரைய ஒரு டாக்டர் கொடுக்கறார் அப்படின்னா அந்த மாத்திரைய நாம சாப்பிட்டா குணமாயிடுவோம் அப்படிங்கிற மனோரீதியான நம்பிக்கையும் அதுக்கு ஒரு காரணம். அதே மாத்திரைய அவர் ஒரு விஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார்னா அது நமக்கு விஷமா தான் தோணும். இதெல்லாம் சைக்காலஜிக்கல் திங்கிங். கார்த்திக், நீ என்னடா முணுமுணுத்துட்டு இருக்க? அஸ்வினி சீக்கிரம் குணமாகணும் நான் மனசுக்குள்ள ரமணர்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். ஹலோ டாக்டர் ஆர்டன், ஒரு 2 minutes பேசலாமா உங்களோட? ஒன்றில் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், ஒரு பர்சனல் உபகாரம். நீங்க தப்பா நினைச்ச கூடாது. நீங்க இப்போ பிராக்டிஸ் பண்றதுலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன ஃபேவர் உங்ககிட்ட இருந்து. அதாவது என்னுடைய கிராண்ட் டாட்டர் அஸ்வினி, கரெக்ட், அவதான். என்னென்ன ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். கரெக்ட் டாக்டர், கரெக்ட் டாக்டர், கரெக்ட், யூ ஆர் கரெக்ட், யூ ஹேவ் கரெக்ட்லி கெஸ்ட். எஸ் டாக்டர். என்ன டாக்டர்? she has been diagnosed with suspected எஸ் டாக்டர், நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன். அது டாக்டர், அது நான் நேரம் வந்து சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும் டாக்டர். we are all very much worried. but what I will do, அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு செகண்ட் ஒப்பீனியன் உங்ககிட்ட இருந்து கிடைச்சா நல்லா இருக்கும். தேவைப்பட்டா வேணும்னா இன்னொரு ஸ்கேன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா ஒரு ரிப்போர்ட் அனுப்புறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பார்த்து சொன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ வெரி மச். யா, நான் அஸ்வினி அழைச்சிட்டு வரேன். எஸ் டாக்டர், ஐ வில் கம் வித் அஸ்வினி. எஸ், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் திங், இந்த ரிப்போர்ட் அவருக்கு அனுப்பிச்சிடுவோம். அனுப்பிச்சிட்டு let us wait for the result. உமா, உமா மகேஸ்வரி, எங்க இருக்க? வந்துட்டேன். உமா, வரேன். எங்கம்மா போயிட்ட? வந்துட்டே இருக்கேன். அங்க இருந்து என்ன பார்வை, உள்ளவா? என்ன பாட்டி, சொல்லுங்கோ. அப்போல இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன், எங்கடி போயிட்ட? இங்கதான் பக்கத்துல கடைக்கு போயிருந்தேன். ஏண்டி உமா, ரமணாசத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன ரமணிட்டு இருந்து எந்த தகவலும் இல்ல. பிரசிடென்ட்ட போய் பார்க்க போறேன்னு சொன்னான். பார்த்தானா இல்லையா? என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. அப்பா பாட்டி, இப்படி அவசரப்பட்டா எப்படி? ஃப்ரீயானதும் தாத்தாவே ஃபோன் பண்ணுவா. ஒரு சின்ன பையன் எனக்கு தெரிஞ்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் கா திருகிண்டே இரு. நீ சித்த பேசாம இருடா. பாட்டியோட கவலை பாட்டிக்கு. பாட்டி இருங்கோ, நான் அப்பாக்கே ஃபோன் பண்ணி கேக்குறேன்.
ஹலோ அப்பா. ஆ சொல்லுங்கப்பா. சரி. ஆ இல்ல, பாட்டி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா, அதான். ஓ, இன்னும் மீட் பண்ணலையா? ஓ, நாளைக்கு காத்தால தான் வராரா? சரி, ஓகே. ஏதோ எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். அதை விட முக்கியம் அவளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியணுமே. ஆ இருங்கப்பா, ஒரு நிமிஷம் பாட்டிகிட்ட கொடுக்குறேன். பேசுங்க பாட்டி. சொல்லுடா ரமணி, எங்கடா இருக்கே? இங்க இருந்து கிளம்பி போனதான் எந்த தகவலும் இல்ல. சொல்லுடா. ஓ, அவரா? எங்க ரமணாசிரத்துல பார்த்தேளா? இதோ இரு உமா கிட்ட விவரமா சொல்லு. சொல்லுங்கப்பா. யாரு? கணபதி சுப்பிரமணியனா? சட்டன் ஞாபகம் வரலையே. 2023ல ரமணாசிரமத்துல மீட் பண்ணோமே, அவரா? ஓ, ஓகே ஓகே. Now I'm able to recollect. என்னது? ஆத்துக்கு வராரா? இன்னைக்கு வராரா? என்னப்பா திடீர்னு இப்ப சொல்றேன்? ஓ சரி, அப்ப நீங்க வரலையா? ஆமா ஆமா, எல்லாம் பார்த்துன்னு தானே வரணும். நான் பாத்துக்கிறேன்ப்பா. அப்பா, அஸ்வினி பத்ரம். ஓகேப்பா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துருங்கப்பா. சரிப்பா. சரி, நான் வச்சிடுறேன். அம்மா, தாத்தா என்ன சொன்னா? நீ படுத்தாம சமத்தா இருக்கியான்னு கேட்டா. சும்மா சொல்லாதம்மா. பின்ன என்னடா, பெரிய மனுஷன் மாதிரி 1000 கேள்வி கேட்டுண்டு போ. நீ உண்டு உன் கம்ப்யூட்டர் கேம்ஸ் உண்டுன்னு இருப்போ. யாரு? ரமணி கூட பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா ஹரீஷ். அப்பா ரமணாசிரமத்துல ஒருத்தர் மீட் பண்ணிருக்கார். தெரிஞ்சவர்னா ஜஸ்ட் ஒரு தடவை மீட் பண்ணிருக்கோம். April 14, 2023 ரமணாசிரமத்துல. அவர் பேசின தமிழ் இருக்கே, பாலக்காட்டு தமிழ். அதனாலதான் எங்களால மறக்கவே முடியல. பாட்டி மாதிரி அவருக்கும் எல்லாமே ரமணர் தான். சரி, அதுக்கு என்ன போ? இல்ல, அப்பா இப்ப ரமணாசிரம் போயிருக்காரு இல்லையா, அங்க அவர் தற்செயலா வந்திருக்காராம். எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் அவர் ரமணாசிரம் வந்துடுவார். பேசிக்லி ஹீஸ் ஃப்ரம் மும்பை. பாட்டிய பத்தி விசாரிச்சிருக்கார். மும்பை போற வழியில பாட்டிய வந்து கட்டாயம் மீட் பண்றேன்னு சொல்லிருக்காராம். So he is expected today. What's his name? His name is Ganapati Subramanian. He's a playwright. மும்பைல இந்தியன் தியேட்டர் சென்டர் அப்படிங்கிற டிராமா ட்ரூப்காக நிறைய நாடகங்கள்லாம் எழுதி டைரக்ட் பண்ணிருக்கார். ஈவன் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் ஹிம். அப்பா உங்களை பத்தியும் கணபதி சுப்பிரமணியன்ட்ட சொல்லிருக்காராம். அதாவது என்னுடைய சிஸ்டரும் பிரதர் இன் லாவும் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கா. A Search in Secret India புக் படிச்சதுலேருந்து ஹரிஷ் இஸ் ஆல்சோ drawn towards பகவான் அப்படின்னு சொல்லிருக்காராம். அதனால அவரும் உங்களை பார்க்க ரொம்ப விரும்புறார். நீ சொல்ல எனக்கும் அவர் பார்க்கணும்னு எதிர்பார்ப்பு வருது. அதெல்லாம் சரி. என் கவலை எல்லாம் நம்ம ஜுக்லுவை பத்தி தான். அவ நல்ல ரிசல்ட்டோட வந்து சேரட்டும். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய நமக. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. நமஸ்காரம். நமஸ்காரம். உமா தானே? ஆமா. பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு. பட்ச நான் எல்லாத்தையும் ஓர்மை வச்சுருக்கேன் கேட்டியா? ஓர்மைன்னா புரியலையா? அது ஞாபகம் வச்சுருக்கேன்னு அர்த்தம். ரமணியங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டார். கிளாட் டு மீட் யூ. உள்ள வாங்கோ. உள்ள வரத்துக்காக தானே வந்திருக்கேன். பின்ன என்ன வெளியில இருந்தா பேசுவேன். அது போட்டும். பாட்டி எப்படியாக்கும் இருக்கா? எந்த சூக்கேடும் இல்லாதக்கு நன்னாயிட்டு இருக்கா இல்லையா? வந்துக்கோ. வாங்கோ, உள்ள வாங்கோ. எல்லாரும் உங்களை பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவர்தான் மிஸ்டர் ஹரிஷ். தெரியுமே, அப்பா சொல்லியிருக்காளே. மிஸ்டர் ஹரிஷ், நான் KH கணபதி சுப்பிரமணியன்.
அதாவது கல்பாத்தி ஹரிஹர மகாதேவ கணபதி சுப்பிரமணியன். பிறந்தது கல்பாத்தியில், வளர்ந்தது மும்பையில், ஜோலி செஞ்சது பல இடங்கள்ல. அது பின்ன சொல்றேன். how are you Mr. ஹரிஷ்? Fine. Very excited to meet you. அது பின்ன நீங்க ஏ சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா அந்த புக்கு மட்டும்தான் படிச்சிருக்கீங்களா இல்ல வேற புக்கெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஒன்னொன்னா படிக்கணும். படிங்கோ தாராளமா படிங்கோ. எனக்கு எல்லாமே பகவான் தான். he is my companion, you know. என்ன புரியலையா? he is always with me. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. மாமி வாங்கோ 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 வாங்கோ. ஆக்சுவலா நீங்க தான் என்ன வாங்கன்னு சொல்லணும், பட்ச நான் உங்களை வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது எல்லாம் ஒண்ணு தானே, பகவான் சொல்லியிருக்காரு எல்லாம் ஒண்ணு அப்படின்னு. இந்தாங்கோ இதை வாங்கிக்கோ. எல்லாம் எதுக்கு? நீங்க எங்களை பார்க்க வந்ததே ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கேன்? இருக்கேன் பை தி கிரேஸ் ஆஃப் பகவான். ஆக்சுவலா நான் இப்ப என்னோட ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறுத்திட்டேன்னு கேட்டேலா. இந்த நாடகம் கிடம்லாம் போடுறதில்லை. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் ரமண மகரிஷியை பத்தி ஒரு நாடகம் போட்டேன். பட் எல்லாம் தெய்வ சங்கல்பம் இல்லையா. சாரி, கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கேனா. அது பின்ன தெரிஞ்சவாளை பரிச்சயப்பட்டவாளை பார்த்தா ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஆனந்தம் இல்லையா? உங்களுக்கு ஓர்மை இருக்கா? நம்ம லாஸ்ட் மீட் பண்ணது ரமணாசிரமத்தில் 14th April 2023. என்னது என்னோட தமிழ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? அது பின்ன சொன்னேன் இல்லையா, கல்பாத்தி. அது பாலக்காடுகாராளுக்கே இந்த தமிழ்ல கொஞ்சம் மலையாள சொழை வரும். பின்ன கல்பாத்திலேருந்து பாம்பேக்கு போனேன். பாம்பேல பேங்க் ஆஃப் பரோடாலியாக்கும் ஜோலி. அப்போ எனக்கு இந்த நாடகத்துல ஒரு இன்ட்ரெஸ்டாக்கும் வந்தது. ஏன்னா பாம்பேல பார்த்தேன்னா இந்த இங்கிலீஷ் தியேட்டரா இருக்கட்டும், மராட்டி, குஜராத்தி, ஹிந்தி எல்லாம் நன்னாயிட்டு ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருந்தது. அப்ப நாமளும் ஏன் ஒரு நாடகம் போடக்கூடாது அப்படி நானும் விசாரிச்சு ஆரம்பிச்சேன். அது பின்ன இதெல்லாம் நடந்தது 1970sலயாக்கும். ஒண்ணு தெரியுமா, இந்த பேங்க் ஆஃப் பரோடால ஜோலி செய்யும் போது பேலன்ஸ் ஷீட் போடுவேன், பேலன்ஸ் டயத்துல நாடகம் போடுவேன். அப்போ அது பின்ன சொன்னேன் இல்லையா, இந்த பாம்பேல இருக்கிறவா தமிழ்காரா எல்லாருக்குமே இந்த மலையாள சோழை கொஞ்சம் உண்டு. ஏன்னா பாலக்காட்டுக்காரா இல்லையா, அதனால. பின்ன பாலக்காடுன்னு சொன்னா பால் பாயசத்தை விட முடியுமா? எனிவே ரமணி சொன்னார், கோந்தே அஸ்வினிக்கு ஏதோ சூக்கேடு அப்படின்னு. என்ன வாக்கமாச்சு? சொல்ல பாங்கலன்னு சொல்ல வேண்டாம், சாரமில்லை கேட்டலா. പക്ഷേ அந்த குழந்தைய பார்த்ததும் எனக்கு ஒரு அபிமானம். இந்த குழந்தைக்கு போய் இப்படி ஒரு சூக்கேடா அப்படின்னு. ஆனா யூ நோ வாட் ரமணர் ஹஸ் செட், யார் மேலும் எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் வச்சக்கூடாது அப்படின்னு. அது அவ்வளவு ஈஸி இல்லை, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? Yes, you're right. But can you tell me more about yourself? இதை விட மோரா? ஆல்ரெடி மோராதானே சொல்லிட்டு இருக்கேன். ஆദ്യം எல்லாரும் உட்கார்றோமே என்ன? வாங்க, நீங்க உட்காருங்க சார். ஃபீல் கம்ஃபர்டபுள், ஃபீல் அட் ஹோம். நான் பாம்பேல ஒத்தைக்காக்கும் இருக்கேன். சொந்த பந்தங்கள்லாம் யாரும் கிடையாது. எப்பெல்லாம் நினைப்பு வருதோ அப்பெல்லாம் அங்க போயிடுவேன். அதான் ரமணாசிரமத்துக்கு. ரமணரோட காலடியில தான் இருப்பேன். அதாவது இந்த ஓல்டு ஹால்னு சொல்லுவாளே, அந்த மெடிடேஷன் ஹால் அங்கே. அங்கே எனக்கு ஒருபாடு ஆள்காரர்களே தெரியும். KVS மாமாவா இருக்கட்டும், கிருஷ்ணனா இருக்கட்டும், டாக்டர் ஆனந்தா இருக்கட்டும், இப்படி சொல்லிட்டே போலாம். இப்படிதான் என்னோட ஜீவனம் கழிஞ்சிட்டு இருக்கு. இங்க உங்க எல்லாரையும் பார்த்ததுல ஒருபாடு சந்தோஷம் கேட்டீங்களா? இங்க எங்க திரும்பினாலும் பகவான் 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 பகவான். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. என்னவாக்கும் பார்த்துட்டு இருக்காய்? அது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆக்குமே. நவ் ஆர் நெவர். கரெக்ட், எடுத்துக்கோ. எல்லாருக்கும் கொடுக்கணும் கேட்டியா? மிஸ்டர் ஹரிஷ், உங்களுக்கு ரீசெண்ட் ஆயிட்டு தான் பகவானோட கூட ஈடுபாடு, ஒரு அபிமானம் எல்லாம் ஏற்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா? தீர்ச்சியாயிட்டு சொல்றேன், இட்ஸ் a great experience. You can take my word for it. அதுவும்
நீங்கள் பகவான்கிட்ட டோட்டலாக சரண்டர் ஆகிட்டேன்னா இந்த ஆசைன்னு சொல்கிறாளே அந்த ஆசையெல்லாம் விட்டு போகும். அண்ட் பர்பஸ் ஆஃப் லைஃப், இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் ஃபுல்ஃபில் ஆன ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். மனசிலாச்சா? இதை நான் வெறுதே சொல்ல கேட்டேலா. அங்கே அந்த மெடிடேஷன் ஹால்னு ஒன்று இருக்குது. அந்த மெடிடேஷன் ஹாலில் போய் மெடிடேட் பண்ணினேன்னா அப்புறம் லோகத்தில் வேறு எதுவும் வேணும்னு உங்களுக்கு தோணாது. இது சத்தியவாக்காக்கும். மாமி, உங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நானும் ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துடுத்து. ஸோ ஒரு 2 days சென்னையிலேயே ஸ்டே பண்ணிட்டு ரமணி வந்ததுக்கப்புறம் ரமணியும் சூஷிச்சுட்டு அந்த குழந்தையும் பார்த்துட்டு அப்புறம் பாம்பேக்கு போகலாம்னு இருக்கேன். சரியா? நீங்கள் விசாரப்பட வேண்டாம், நான் ஹோட்டல்லையாக்கும் ஸ்டே பண்ணுவேன். உங்களுக்கு எந்த அசௌரியமும் இருக்காது. எனிஹவ், ரமணர் சொன்ன மாதிரி அவரவர் பிராரப்த பிரகாரம் எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கும். இன்னாலும் அந்த குழந்தை அஸ்வினி எந்த ப்ராப்ளமும் இல்லாதிக்கு சீக்கிரம் குணமடையணும் அப்படின்னு நானும் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. வாமா போலாம். Good morning, doctor. Can I come in? Good morning, Mr. Ramani. Please come in. Vango, Vango. Doctor, hope I'm not disturbing you. Good morning. என்ன ஆனந்தனே கூப்பிடலாம். Just a minute, I'll be with you. இது எல்லாத்தையும் கையெழுத்து போட்டுட்டு வந்துடுறேன். மெடிக்கல் ரிப்போர்ட்ஸா சார்? ஆமாம் டாக்டர். இந்த ரிப்போர்ட்டை நீங்க பார்த்து ஒரு ஒப்பீனியன் கொடுத்தேன்னா ரொம்ப சமாதானமா இருக்கும் டாக்டர். ஷூர். அஸ்வினி, எவ்வளோ நாளா இந்த ப்ராப்ளம் இருக்குமா உனக்கு? சரி, அது இருக்கட்டும். லாஸ்ட் டைம் when you visited the ashram, how did you feel about it? Nothing great, just like any other place. ஆனா மறுபடியும் வரா மாதிரி ஆயிடுத்துல? This is more out of compulsion than desire. அஸ்வினி, நம்ம லைஃப்ல எவ்வளோ விஷயம் அப்படித்தாம்மா கம்பல்ஷன் ஆரம்பிச்சு டிசைர் முடியும். கரெக்டா சொன்னேன் நீங்க. ஆனா என்ன பொறுத்தவரை எல்லாமே முடிய போறது. இல்லம்மா, இதே மாதிரி கன்க்ளூஷன்ஸ் ஃபீலிங்ஸ்க்குலாம் நீ வராத. சரி, நீ மெடிடேஷன் ஹாலுக்கு போயிருக்கியா ஆஷ்ரம்ல? பார்த்திருக்கேன், ஆனா உள்ள போனதில்லை. That's the only place I have not visited. அப்போ ஒன்று பண்ணு, போய் 5 minutes மெடிடேஷன் ஹாலில் நீ உட்காந்துட்டு வா. What for? அங்க போன ஏதாவது மிராக்கிள் நடக்க போறதா? அஸ்வினி, எல்லாத்துக்கும் காரணம் காரியம் கேட்டுட்டு இருக்காதே. அவர் சொல்றா இல்லையா, போயிட்டு வாயே, இங்கதானே இருக்கு. Ashwini, it is not any other meditation hall. It is the world famous old hall. Devotees, serious devotees from more than 120 countries come to meditate in that hall. It's a powerful meditation hall. It is the temple of silence. ஒரு ஞானி 5 நிமிடம் ஒரு இடத்துக்கு போனா அந்த இடம்
gets transformed for good. ஒரு ரமண மகரிஷி மாதிரி ஒரு ஜீவன் முக்தா 25 வருஷம் 24 hours a day அந்த ஹால்ல இருந்திருக்கார் along with his devotees. He answered all the spiritual questions of his sincere devotees in that hall. Why don't you go and experience it for yourself? आनन्दं तदानन्दं 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 तदा आनन्दं तदानन्दं 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 तदा ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. சார், அது பின்ன நான் எப்போ இங்கே வந்தாலும் இந்த படத்தை பார்த்தா என் கண்ணிலேருந்து வெள்ளம் வர ஆரம்பிக்கும், கரைய ஆரம்பிச்சுடுவேன். தட் இஸ் த பவர் ஆஃப் பகவான். அது பின்ன ஒரு சில ஆள்காரரை இங்கே வர சொல்லான் இருக்கேன். வர சொல்லலாம் இல்லையா? தாராளமாக வர சொல்லலாம். யார் வேணா இந்த இடத்துக்கு வரலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம் ரமணி சார், எப்படியாக்கும் இருக்கேன்? சென்னைக்கு திருச்சி வந்தாச்சா? நானா? நான் சென்னையில் என்னோட ஸ்டே 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக வேண்டி. அது பின்ன புக்கிங்லாம் மாற்றியாச்சு. அதெல்லாம் இல்லை, சாரம் இல்லை. அது உங்களுக்கு புத்தி மட்டும் இல்லைன்னா, உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா, அது நீங்கள் இங்கே டி நகரில் இருக்கிற ரமணாலயத்துக்கு வந்துடுறீங்களா? இருக்கே, டி நகரில் ஒரு ரமணாலயம் இருக்கே, ஒரு சத் சங்கம். ஆமாம், அது நான் பின்ன ஹோட்டலில் ஸ்டே செய்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே தான் இருப்பேன். It is just a request from my side. ஆமாம்.
உங்கள்கிட்ட ஒருபாடு பேசுறதுக்கு இருக்கே. அதே போல குழந்தை அஸ்வினி இருக்கா இல்லையா, அஸ்வினிட்டையும் பேசணும். ஒரு 2 hours வாங்கலேன், தாராளமாக வாங்க, வெயிட் செய்கிறேன். அது லொக்கேஷன் மேப்பு அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வந்துக்கோங்க வந்துக்கோங்க மாமி, வாங்கோ வாங்கோ வாங்கோ, எல்லாரும் வாங்கோ. வாங்கோ சார். தேங்க்யூ. அது பின்ன இந்த ரமணாலயத்துக்கு முதல் பிராஷன் தான் நீங்களாம் வர இல்லையா? உட்காருங்கோ. அது பின்ன இந்த ரமணாலயத்தை ஓப்பன் செய்து 2 வருஷம் தான் ஆறுது. அதனால தான் நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கு. அது பின்ன உங்கள் எல்லாரையும் எதுக்காக இங்கே வர சொன்னேன்னு தெரியுமா? வெறுதே இந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்காக மட்டுமல்ல, இந்த இடம் காமன் குவைட்டாக சைலண்ட் ஆகிட்டு இருக்கும், அதனால தான் வர சொன்னேன். எல்லாரும் இப்படி பேசாதீங்க இருந்தா என்ன ஆக்கும் அர்த்தம்? போட்டும், நானே பேசுகிறேன். இந்தாங்கோ, இதை வாங்கிக்கோங்க. எதுக்காக இதெல்லாம்? சரி, ஆசையாக கொடுக்குறேன், இருக்கட்டும். சொல்லுங்க சார். குழந்தை அஸ்வினி, எதுக்காகவும் நீ மட்டும் புறத்தே நின்றுருக்க? வா, வந்துக்கோ, உள்ள வந்துக்கோ. விஷயத்துக்கு வரும். மிஸ்டர் ரமணி, டாக்டர் ஆனந்த் என்னவாக்கும் சொன்னார்? ஆத்தியம் அதை சொல்லுங்கோ. இல்ல, சில சமயம் சில விஷயங்கள் எதிர்பார்க்காம தான் நடக்கும். வந்ததுலேருந்து நாங்களும் எவ்வளோ தடவை கேட்டுட்டோம், கணபதி சுப்பிரமணிய பார்க்க போறோம், அங்க எல்லாத்தையும் மொத்தமா சொல்லிடுறேன் அப்படின்ட்டார். உங்க மேல அவ்வளோ அபிமானம் ரமணிக்கு. அதாவது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்லையா? இப்பதான் உள்ள வந்து இறங்கினார், அதுக்குள்ள உங்ககிட்ட இருந்து போன் வந்துடுத்து, எல்லாரும் இங்க கூட்டின்னு வந்துட்டார். அது பின்ன இது ஒரு நல்ல ஸ்தலமாக்குமே. எனிதிங் கனெக்டட் வித் பகவான் இஸ் ஆல்வேஸ் டிவைன். எதுவா இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதுவும் பகவான் ரமணர் மேல அபார நம்பிக்கை இருக்கு. சரி ஆயிட்டு சொன்னேன். எனக்கு பகவான் ரமணன் மேலேயும் நம்பிக்கை இருக்கு, டாக்டர் ஆனந்த் மேலேயும் நம்பிக்கை இருக்கு, எல்லாத்தையும் விட அஸ்வினி மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. புரியல, அஸ்வினி மேல நம்பிக்கை இருக்கா? அஸ்வினிக்கு தான் பகவான் ரமணர் மேலேயே நம்பிக்கை கிடையாது. அப்படிதான் நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். இது பாருங்க, புதிர் போடாம புரியும்படியே பேசுங்க. டாக்டர் ஆனந்த் அஸ்வினியோட ரிப்போர்ட்டை பார்த்தார், அதுக்கப்புறம் மெடிடேஷன் ஹாலுக்கு போய் மெடிடேட் பண்ண சொன்னார். எனக்கே ஆச்சரியமா இருந்தது, அவ கண்ணிலேருந்து தார தாரையா தண்ணி வந்துட்டே இருந்தது. இதுல பின்ன அதிசயப்படுறதுக்கு என்ன வாக்கம் இருக்கு? நிறைய ஆள்காரோட அனுபவம் தானே இது. எப்போ குழந்தை அஸ்வினிக்கு இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டு போச்சோ ஐம் சாரி, இது ரியலைசேஷன் ஒன்றும் கிடையாது. லெட் மீ அட்மிட் ஒன் திங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு ரமணாசிரமத்துக்கு போய் டாக்டர் ஆனந்தை மீட் பண்ணுறதுலேயே உடன்பாடு இருக்கல. ஆற்றுல எல்லாரும் கம்பல் பண்ணதுனால தான் போய் பார்க்கலாமேன்னு பார்த்துட்டு வந்தேன். லாஸ்ட் டைம் ஆர்த்திக்காக சரின்னு சொன்னேன், இந்த தடவை இவ்வளோ பேர் சொன்னதுனால தான் போயிட்டு வந்தேன். பட் ஐ ஹாவ் டு டெல் யூ ஒன் திங், எஸ்பெஷலி டு யூ சார். ஐ டோன்ட் நோ வை, அங்கே ரமணரோட படத்தை பார்க்க பார்க்க என்ன அறியாமலே என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டே இருந்தது. அது ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, இப்பவும் எனக்கு புரியல. இட்ஸ் ஜஸ்ட் தட். அதுக்கு பேர் தான் transformation, realization. But I don't see any transformation in me. அது உனக்கு இப்ப தெரியாத அஸ்வினி. உன் கண்ணிலேருந்து தண்ணி தண்ணியா வந்தது இல்லையா? இதே மாதிரி எதிர்பாராம இன்னும் பல விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் இருக்கட்டுமா? டாக்டர் ஆனந்த் என்ன சொன்னார் சொல்லுடா ரமணி. அவர் ஒன்றும் சொல்லல. கொஞ்சம் டைம் கேட்டிருக்கார். ஆனா எனக்கு என்னமோ தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு தான் தோன்றுது. அஸ்வினிக்கு ஏதோ உடம்புக்கு வந்திருக்கு, ஆனா அப்படியே குணமாயிடும் பாருங்க. அன்னைக்கு உமா சொன்னா இல்லையா, ஏத் பாவம் தத் பவதி அப்படின்னு, அந்த மாதிரியே நம்ம எல்லாம் சேர்ந்து அவளுக்கு குணமாயிடணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிப்போம். ஐ அக்ரி வித் யூ வித்யா. அத கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லுவா அல்லவா? எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செஞ்சோம்னா குழந்தைக்கு சரியாயிடும். அது பின்ன ஒரு மிருத்யுஞ்சய மந்திரம் ஒன்று உண்டே,
ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம். அது எல்லாரும் சேர்ந்து அவன் வந்து அஸ்வினி அப்பலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீ எதுக்காகவும் என்னையே பார்த்துட்டு இருக்காய்? ஃப்ராங்க்லி ஐ டோன்ட் நோ. ஆனா உங்களை பார்த்ததுமே என் மனசுல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்பட்டுருச்சு. ஓ அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ. அது பின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் ஒன்று சொல்லட்டுமா? என்னை பத்தி ஆக்கும் சொல்லலாம்னா சொல்றேன். இத பாருங்கோ, இப்படி கியூரியாசிட்டியை தூண்டி விட்டுட்டு சொல்லலாமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? கம் அவுட் வித் இட். சொல்றேன்.